அப்போ ஒரு போலீஸ்காரர் சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ்காரர் இன்னைக்கு போலீஸ்காரர் தான் அவர். நீங்க டிஸ்மிஸ் ஆகிற வரையும் போலீஸ்காரர் தான். அப்போ ஓய்வு பெற்ற காவலர் தான். நீங்க ரிட்டையர் ஆனாலும் ஓய்வு பெற்ற காவலர் தான் உங்க பேரு. அப்போ நீங்க பிச்சை எடுக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கேவலப்படுத்துறீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா ஆணும் பெண்ணும், 2 பேரும் 25 வயசு, மைனர் கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க போக்குவரத்து சொல்லிவிட்டு அந்த பாயில பிடிச்சி நான் சாத்தி அவங்க ஒரு 8000 ரூபாய் பணத்தை பிடிக்கிறீங்க. ஒரு போலீஸா பண்ணிருக்க. ஆமா, இவர் மேல உள்ள சார்ஜ் அதுதான். 8000 ரூபாய் பணத்தை பிடிங்கிட்டு அந்த பையில பரட்டி விட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட பாலியல் சீண்டெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் வழக்கு. இவர்கள் இன்னைக்கு உட்காந்து கோயிலில் உட்காந்து ஒரு சீன் போட்டோன்னே என்டையரா இவர் நல்லவர் ஆயிட்டாரா, புனிதர் ஆயிட்டாரா? ஆக்சுவலா பார்த்தா சஸ்பென்ஷன் ஆனாக்க 3 மாசம் ஒரு வாட்டி சம்பளம் வரும் தம்பி. ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டை கழுவி விட்டுறாங்க சோசியல் மீடியாவோட. இது ஒரு பக்கம். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ, குழந்தையோட வந்து உட்காந்துருக்காரு, குழந்தை கொஞ்சம் பிளர் பண்ணி வேற போடணுமா, அவங்க யூடியூப் அல்காரி தான் பிளர் பண்ணி போட்டு நான் பிச்சை எடுக்கிற பாருங்க அப்படின்னு. 10வது படிக்கிற பிள்ளைங்க, 15 வயசுல உங்களுக்கு காதல் மலர்ந்துட வேண்டியதானே? அடிப்புல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சி போகுது, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது கிடையாது. போட்டி எதுல போடணும்? லவ்ல போட்டி. நேரம் மெட்ராஸ் வந்துருக்குறாவோ, வந்துட்டு திருப்பி போக்கல இவன் பிளாக் பண்ணியிருக்கானுங்க. பிளாக் பண்ணி அந்த பையில தரிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள அத்தனாட காட்டுக்குள்ள கொண்டு வச்சு அவர் பங்களாவில் வச்சு சீண்டல் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அவன்கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்து நெத்தில வச்சு இப்படி சாகணும், இல்லை கயத்தை போட்டு தொங்கு நாண்டுட்டு சாகணும். இதுதானே தம்பி ப்ரெஷர் செய்யறது. அடுத்தவங்களுக்கு உங்களை பாலியல் பண்றது ஒரு ப்ரெஷரா? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல வர ஆளுங்களே போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு போலீஸுக்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்ற விதமும் ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க சார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபாகரன்றவர் நான் போலீஸா இருந்தவன், ஆனா இப்ப நான் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. இதை பார்க்கும்போது மனசு ரொம்ப துடிக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன சார் நடந்திருக்கு? யார் இவரு? வெண்ணமலை முருகன் கோயில் நடந்து சொல்லி. ஆமாங்க சார். அவர் செஞ்ச வேலையே அப்படிதான் இருந்தா அவனை என்ன பண்ண முடியும்? முதல்ல ஃப்ளாஷ்பேக்கு போகணும்ல. நீங்கள் கடைசியாக வந்த நியூஸை அவர் பாருங்க எவ்வளோ கிளவராக மீடியாவுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு குழந்தைய அழைச்சிட்டு எவ்வளோ சென்சிட்டிவாக க்ரியேட் பண்ணி அவன் உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இல்லை, பிச்சை துண்டு எடுத்து போட்டு பிச்சை எடுக்கிறார். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நீ இன்னொன்று டெர்மினேட் பண்ணல, அதை பர்மனெண்ட் டெர்மினேட் பண்ணால் நீ பிச்சை எடு, எதுவும் மேடம் அதுவும் இருப்போம், அதை யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இன்னமும் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, சஸ்பென்ஷன் தான் இருக்கீங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ்காரர் இன்றைக்கி போலீஸ்காரர் தான் அவர். நீங்கள் டிஸ்மிஸ் ஆகிற வரையும் போலீஸ்காரர் தான். அப்போ ஓய்வு பெற்ற காவலர் தான். நீங்கள் ரிட்டையர் ஆனாலும் ஓய்வு பெற்ற காவலர் தான் உங்கள் பேர். அப்போ நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலப்படுத்துறீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை. அப்போ ஒரு பனிஷ்மெண்ட்ல இருக்கிற ஒரு காவலர், பனிஷ்மெண்ட்ல இருக்கிற சஸ்பென்ஷன் இருக்காரு. அப்போ தான் நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போகணும். அப்படியே சர்ன்னு இந்த குழந்தையோட நீங்கள் உட்காந்துருந்தோன்னே காவலர்கள் வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஊடகங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன ஏது அது விவரம் முடியாமல் எடுத்து போட்டால் எப்படி? 2025 செப்டம்பர் 19 சாணப்பிரட்டி அப்படின்ற ஊரில் கரூர் பக்கத்தில், கரூரை சேர்ந்த பெண்ணு கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு இதில் ஈரட்ட வழக்கம் போல் அமர்ந்து ஆண் நண்பரோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தம்பிக்கு தான் தெரியும், நிறையா தலையாட்டுறாரு, நமக்கு தெரியாது பாருங்கள். நம்ம கொஞ்சம் இன்னசென்ட் அந்த விஷயத்தில் உட்காந்து இருட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன பேசிகிட்டு இருந்தாங்களோ, அது ஏதாவது ஒரு நாட்டு நடப்பை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இந்த உக்ரைனில் போர் நடக்குதா, அதை எப்படி நிப்பாட்டலாம், நைட்டு 12 மணிக்கு பேசிட்டு இருப்பாங்க. நைட்டில் டிஸ்கஷன் பண்ணுறது தெரியாது, உங்களுக்கு தெரியாது, குறுக்கடி பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஒரு தொலைஞ்சு போகுது. பிரபாகரன் நேட்டிவ் பிளேஸ் ராசிபுரம், அங்கே வேலூரில் அது பரமத்தி வேலூர்னா இந்த வேலூரில் பரமத்தி வேலூர், கரூர் நாமக்கல் டு கரூர் ரோட்டில் இருக்குது. பரமத்தி வேலூர் 2 தனித்தனி ஊர், ஒரு பிரிட்ஜ் இருக்கணும். அவர் என்ன செய்கிறார், அங்கே ஒரு லவ்விங்கெல்லாம் பண்ணி அங்கே ஒரு ஒய்ஃபு லிவிங்கோட நல்லபடியாக இருக்கிறாங்க, குடும்பமாக நடத்தி. இதில் என்ன பண்ணுறாரு, நைட் ரவுண்ட்ஸ் போகிறாங்கல்ல போலீஸு, நைட் ரவுண்ட்ஸ் போக்குள்ள இவர் கௌதமன் சொல்லி அந்த ஊர் வீரண்ணாபாளையத்தை சேர்ந்த கௌதமன், அவனோட பழக்க வழக்கம். அவன் ரொம்ப நல்லவன், ஏற்கனவே கேஸெல்லாம் வச்சுருக்கான். உனக்கு நீ போலீஸ்காரன், உனக்கு என்ன அவனோட சகவாசம்? அது அக்யூஸ் சகவாசம் உனக்கு எதுக்கு? அது திருடம் போலீஸ் எப்படி? அது படம்லாம் எடுத்தீங்கல்ல, அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஏன் தம்பி, என்னது திருடான்னு படம் எடுக்கிறீங்க, திருடம் போலீஸ்னு படம் எடுக்கிறீங்க, அப்புறம் அப்படி தான் இருக்கும். சரின்ட்டு 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு மடக்கிட்டாங்க. இந்த 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா ஆணும் பெண்ணும், 2 பேரும் 25 வயசு, மைனர் கிடையாது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க போக்குவரத்து சொல்லிவிட்டு அந்த பாயில பிடிச்சி நான் சாத்தி அவங்க ஒரு 8000 ரூபாய் பணத்தை பிடிக்கிறாங்க. ஒரு போலீஸாக பண்ணியிருக்காரு. ஆமாம், இவர் மேலே உள்ள சார்ஜ் அதுதான். 8000 ரூபாய் பணத்தை பிடிங்கிட்டு
அந்த பையில பரட்டி விட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் வழக்கு. பாலியல் சீண்டலில் ஈடுபட்டோன்னா அந்த பொண்ணு அவங்கள்ட்ட தப்பிச்சு பொழிச்சு ஒரு காட்டில் ஒழிச்சிருந்து மறுபடியும் அந்த பரவாயில்ல துரத்தி விட்டாங்களா, அவன் திருப்பி வந்துட்டான். வந்து அழைச்சிட்டு போயிட்டு அடுத்த நாள் போய் டிஎஸ்பிகிட்ட புகார் கொடுக்குறாங்க. டிஎஸ்பி இதுக்கு எஃப்ஐஆர் போட முடியாது இல்லையா, அதுக்கு இன்ஸ்பெக்டர் தான் போடணும். அப்போ டிஎஸ்பிகிட்ட போய் டிஎஸ்பி என்ன செய்கிறாரு, நேராக கரூர் பசுபதிபாளையம் அந்த லிமிட்டுக்கு அங்கே போங்க வழக்கு பதிவு பண்ணுற சொல்லிட்டு பசுபதிபாளையம் லிமிட்டுக்கு வந்து கிரைம் நம்பர் 226/2025 யார் பிரபாகர் மேலேயும் கௌதம் மேலேயும் உள்ள அஃபென்ஸ் கிரைம் நம்பர் 226/2025 போட்டு உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டு ரிமாண்டு ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் உங்கள் மேலே கிரைம் நம்பர் விழுந்து ஜெயிலுக்கு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் ஆகிடுங்க. அதாவது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு மேலே கௌதம் மேலே ஏற்கனவே இருக்க அஃபென்ஸ் சொல்லிடுறேன். ஏடபிள்யூசி கரூர் ஏடபிள்யூசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கிரைம் நம்பர் 45/2025 ஒரு போக்சோ இருக்குது. பார்த்துங்க எப்படிப்பட்ட நண்பர்கள் இவர்கள். வந்து இன்றைக்கி உட்காந்து கோயிலில் உட்காந்து இவர் சீன் போட்டோன்னே என்டையராக இவர் நல்லவர் ஆகிட்டாரா, புனிதர் ஆகிட்டாரா? ஆக்சுவலாக பார்த்தா சஸ்பென்ஷன் ஆனாக்க 3 மாதம் ஒரு வாட்டி சம்பளம் வரும் தம்பி. அது பேர் பிழைப்பு ஊதியம், வாழ்வூதியம் இதெல்லாம் வரும். நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ எல்லாம் போடுவாங்க. கேஸ் இருந்தாலும் வரும், சேர்த்து போடுவாங்க. அது வந்து கேஸ் முடிகிற வரையும் வரும். அது பேர் பிழைப்பூதியம், வாழ்வூதியம். நீ வேறு ஏதாவது வேலைக்கு போய் இந்த பிச்சை எடுத்த மாதிரி செஞ்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோம்ல, அதனால அதை போடுவாங்க. அது வந்து மரியாதை, அந்த துறைக்கான மரியாதை. உன் மேலே சார்ஜ் தான் இருக்குது, மொத்தமாக உனக்கு காசு வரும். ஆனால் இதை எனக்கு எவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணுறாரு பாருங்க. அந்த எஸ்பியை வந்து டைப் பண்ணுறதுக்காண்டி கரூர் எஸ்பியை வந்து டைப் பண்ணுறது வேறு வழி இல்லை இது வந்து யாரோ சொல்லிக் கொடுக்காம செய்கிறார் இவர் இந்த வேலையை. இது வந்து புரியாதவன் செய்கிற வேலையா? ஒரு இன்னசென்ட் செஞ்சால் எடுத்துகிட்டு போகிறாங்களா? ஊடகத்துக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்து உட்காந்து சீன் போட்டாக்க ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டாக கழுவி ஊற்றுறாங்க சோசியல் மீடியாவில். இது ஒரு பக்கம். இதை பார்த்தோன்னே உங்களுக்குலாம் என்ன தோணும், ஐயோ குழந்தையோடு வந்து உட்காந்துருக்காரு, குழந்தை கொஞ்சம் பிளர் பண்ணி வேறு போடணுமா, அவங்க யூடியூப் அல்காரி தான் பிளர் பண்ணி போட்டு நான் பிச்சை எடுக்கிற பாருங்க அப்படின்னு. எப்போ வேலை இருக்கப்பா, உன் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வச்சுங்க, வட்டிக்கு பணம் வாங்கி செலவு பண்ண வேண்டியதானே? நீ செஞ்ச வேலை என்ன? நைட் ரவுண்ட்ஸ் போகிற நீ எதுக்கு அக்யூஸை கூட்டிகிட்டு போகிற? நீ தனியாக இருந்தால் அந்த வேலை பார்த்துருப்பியா? க்ரௌடு சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது, ஒரு புக்கு படிங்க. அது க்ரௌடு சைக்காலஜி. ஒரு மனிதனுக்குள்ளே நீ ஒரு மாதிரி இருப்ப. 2 பேர் சேர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு கிரைம் வரைக்கும் மூளை வேலை செய்யும். 3 பேர் ஆனால் இன்னும் கொஞ்சம் மூளை வேலை செய்யும். 4 பேர் ஆனால் இன்னும் மூளை வேலை செய்யும். 5 பேர் ஆனால் ஒரு மூளை வேலை செய்யும். இது பேர் தான் க்ரௌடு சைக்காலஜி. இதே ஒரு 100 பேர் ஆகிட்டோம், மாஸ் க்ரௌட் ஆகிட்டோம்னா அடிச்சு இந்த தெருவே ஓட விடுவோம். அந்த ஒன்றுமே புரியாது. அந்த மாஸ் சைக்காலஜி. நீ ஒருத்தராக இருந்தால் அந்த வேலை பார்த்துட்டு புரியா, என்னம்மா இங்கே பேச்செல்லாம் கிளம்புங்க அப்படின்னு துரத்தி விட்டுருப்பேன். நான் அதுன்னு சொல்கிறேன். என்ன அப்படி இருக்கான்னா, இந்த நைட்டு மீட்டிங் போடுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நைட்டு மீட்டிங் எதுக்காண்டி போடுறது? கஸ்தூரின்னு ஒரு நடிகர் இருக்காங்க தெரியுமா? ஆமாம் சார். அல்வா ஃபேமஸ் திருநெல்வேலியில். கஸ்தூரி தான் ஃபேமஸ். அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, நீ ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்க, ஒரு ரூம் போட்டு பேசு, ரூம் போட்டு கூட துப்பு இல்லாதோட நீ ஏன் போனேன்ட்டு கேஸின் போக்கே மாற்றுறாங்க, தலைகீழாக மாற்றிட்டாங்க. இல்லை எனக்கு அந்த அம்மா மேலே அந்த கருத்தில் வந்து ஒரு உடன்பாடு இருந்துச்சு. ஒரு ரூம் போட கூட துப்பு இல்லாதோட நீ ஏன் போகிறேன்னு கேட்டுச்சு. நல்ல கேள்வி தானே? பதில் இருக்கா? பதில் சொல்லுங்க தம்பி. கரெக்டு தானே? நீ இது மாதிரி போது எடுத்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் நாளைக்கு லாட்ஜில் கேமரா வச்சு எடுத்தால் என்ன சொல்லும், நீ ஏன் லாட்ஜில் ரூம் போட்டீங்க, அந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கிடக்கிற கிரவுண்டுக்கு போயிருந்தா கேமரா இல்லைங்க, லாட்ஜுக்கு தொட்டு தானே கேமரா வச்சுட்டானோ, அப்படி சொல்லுவீங்களான்னு கேட்டேன். உள்டாவா அப்படி கேட்பீங்களா? மொத்தமாக நீ செய்கிற வேலை தப்புன்னு பேசணும் தம்பி. நீ செய்கிற வேலையை மாறுபட்டு செய்யுங்கன்னு சொல்கிறது வந்து நல்ல டீச்சிங் கிடையாது. நான் கேட்டது கரெக்டு தானே? நீங்கள் லாட்ஜுக்கு போன தொட்டு தான் கேமரா வச்சுட்டாங்க. இதேமாதிரி புதார், இந்த மாதிரி பார்க்கு, இந்த மாதிரி ஏர்போர்ட்டு பின்னாடி அத்தனாட காடு, ஐஐடி பின்னாடி உள்ள கிரவுண்டு, இந்த மாதிரி இடத்துக்கு போய் தான் அந்த மாதிரி பிரச்சனை வருமா? உங்களை யாராவது பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அர்த்தம். சொல்லக்கூடாது. மொத்தமாக நீங்கள் அது மாதிரி போடுறது தவறு. அது நீங்கள் ரூம் போட்டு போனாலும் தப்பு தான். ரூம் போட்டு போனாலும் தவறு தான். அங்கே 4 பாலியல் அரக்கர்கள் கூடினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் 4 பேருக்கு மெசேஜ் கொடுத்து, வா மச்சான் இந்த ரூம் நம்பருக்கு வா, ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு வேலை இருக்குது வந்துடுறேன், ஒருத்தன் போனால் நீ என்ன பண்ணுவேன்? மொத்தமாடி போகிறது தப்புங்கிறதா என்னுடைய தாட். சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தையும் இந்த விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ண விஷயம் சொன்னீங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தில் வந்து 3 பேர் குற்றவாளிகள் போலீஸ்காரர்களுக்கு. ஆனால் இங்கே ஒரு போலீஸ்காரே ஒரு பொண்ணோட தப்பாக நடந்திருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுது? ஏங்க இங்கே திருவண்ணாமலை 2 போலீஸ்காரங்க நடந்தானுங்க தொடர்ந்து லாரியில் வந்தவங்களா. இப்போ திண்டிவனத்தில் அவன் பேர் இளங்கோவா, அந்த ஒரு போலீஸு. ஆமாம், திண்டிவனத்தில் ஒரு மேட்ரு ஒன்று நடந்துச்சுங்க. இப்போ மெட்ராஸுக்கு போயிட்டு
அந்த அதாவது இவங்க பார்த்து எல்லாம் எல்லாமே தான். இது 10வது படிக்கிற பிள்ளைங்க, 15 வயசில் உங்களுக்கு காதல் மலர்ந்துட வேண்டியது தானே. படிப்பில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சி போகுது, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது கிடையாது. போட்டி எதில் போடணும்? லவ்வில் போட்டி. நேராக மெட்ராஸ் வந்துருக்குறாவோ, வந்துட்டு திருப்பி போக்கில் இவங்க பிளாக் பண்ணியிருக்கானுங்க. பிளாக் பண்ணி அந்த பையலை தரிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள அத்தனாட காட்டுக்குள்ளே கொண்டு வச்சு அவர் பங்களாவில் வச்சு சீண்டல் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு எதை தப்பிச்சு பிடிச்சி ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி ஓடி போய் அடுத்த நாளும் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ சஸ்பெண்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிட்டான். இது அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் காவலர்கள் வேலிகள். உள்ளுக்குள்ள பயிரும் இருக்கும், தழையும் இருக்கும், நல்ல பயிரும் இருக்கும், கெட்ட பயிரும் இருக்கும். இது கெட்ட பயிர் நானே வெட்டி தின்றுன்னு சொல்லி நீங்கள் போகக்கூடாது. வேலி திங்கலாமா? வேலி பலாப்பழத்துனா வேலி வைக்க முடியுமா? நீங்கள் வேலி தானே. போலீஸ் வந்து அதுமாரி செய்யக்கூடாது தம்பி. யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு தம்பி, ஹானரபிள் சல்யூட் டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் அதை செய்யக்கூடாது. நீங்கள் செய்கிற வேலையினால நல்ல போலீஸுக்கெல்லாம் கெட்ட பேர். இப்போ கரூர் பாருங்கள், இப்போ பசுபதிபாளையம் போலீஸ் எடுக்கிறோம், அப்புறம் எல்லாரும் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுமாரி பண்ணக்கூடாதுல்ல. குறைந்தபட்சம் நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு அறம் இருக்குது, அந்த அறத்தை குறைந்தபட்சம் மெயின்டைன் பண்ணணும். சம்பளம் வாங்குறீங்களா? சும்மா செய்கிறீங்க வேலை. ஆனால் சார் இந்த மாதிரி குற்றம் சம்பவங்கள் அவங்க பண்ணுறதுக்கு காரணம் சில பேர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கறதுனால இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தா உன்ட்ட இருக்க துப்பாக்கி எடுத்து நெத்தில வச்சு விட்டு சாகணும், இல்லை கயத்தை போட்டு தொம்பு நாண்டுக்கிட்டு சாகணும். இதுதானே தம்பி ப்ரெஷர் செய்கிறது. அடுத்தவங்க பொம்பளை பாலியல் பண்ணுறது பேர் ஒர்க் ப்ரெஷரா? நீங்கள் என்ன தம்பி ஒர்க் ப்ரெஷரில் இப்படி தான் தம்பி. ப்ரெஷர்னால் என்ன செய்வாங்க? வேலை போல காரணமாக மரணிக்க சில பேர் சொல்கிறதுனால சில பேர் அவங்க பாலியல் பண்ணுறவன்ட்ட போய் கேளுங்க, இது என்னென்னு, எதனாலப்பா பண்ணால் உனக்கு என்னப்பா ஒர்க் ப்ரெஷரு, நைட் ரவுண்ட்ஸும் போட்டு உனக்கு பைக்கும் கொடுத்து இல்லை இப்போ டீசல் காரும் கொடுத்து நீ ஒரு அக்யூஸை சேர்த்துக்கிட்டு ஒர்க் ப்ரெஷர். அது ஒர்க் ப்ரெஷரில் 2 நாள் வேலை பார்த்தாருங்க, ரன்னிங்கிலே தூங்கி விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு இறக்கப்படலாம். இது ஒர்க் ப்ரெஷர். இது வேறு ப்ரெஷர், உனக்கு வேறு ப்ரெஷரில் பண்ணுற வேலை இது. அதுக்கெல்லாம் நம்ம இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. டிபார்ட்மெண்டல் என்கொயரி இருக்குது. இப்போ நீ பண்ணதில் மேலும் என்கொயரி பிரேக் தான் ஆகும். டிபார்ட்மெண்டல் என்கொயரி இருக்குது. இல்லை நீ ஹைகோர்ட் ரிட்டு போடணுது. என்ன பண்ணணும்? ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு நான் அதுமாதிரி சஸ்பென்ஷன் ஆனேன், என்ன இன்னும் ரிவோக் பண்ணாமல் இருக்குது, என்ன வாழ்வதியை கொடுங்க, கேஸ் கண்டஸ்டடு, என்னை ரிவோக் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்க. இவர் வேலையில் ஜாயின் பண்ண வைங்க, கேஸ் நடக்கட்டும். கேஸ் கான்விக்ட் ஆகுதுன்னாக்க இவர் மறுபடியும் பர்மனெண்ட் டெர்மினேட் பண்ணுங்கள், இல்லைனா இவர் அப்படியே கண்டினியூ ஆகட்டும் சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அது ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் ஆர்டரா ஒன்று இருக்குது என்கிட்ட இருக்குது. அவர் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் ஐயாட்ட ஒரு ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்குது. நான் நடத்தின வழக்கு அது, அதோட ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்குது. நான் நடத்தினதுன்னா இது எந்த வருஷத்துக்கு கேஸாக இருக்குன்னா 2015-16 உள்ள வழக்கு. ஓகே, அப்போ உள்ளது. அவர் அதோட ரிட்டையர் ஆனார். அந்த ஆர்டர் காப்பி இருக்குது. அதை வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். அது நெட்டில் போய் தேனா ஆர்டர் காப்பி நிறையா எடுத்துக்கலாம். அதை வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு சும்மா உட்காந்து கோயிலில் வந்து பிச்சை எடுக்கிறதுலாம் ட்ராமா பண்ணுறது. இதுக்கு ஒரு கேஸ் வரும்ல சார்? அவங்க போகிறது தான் பிச்சை எடுக்கிறது அஃபென்ஸ் நாட்டில் போட்டுற வேண்டியதானே ஒரு கேஸை. விளையாட்டை பண்ணிகிட்டு இருக்கீங்க தம்பி. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒழுக்கமாக அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இல்லைனா அதை இருபுறம் திட்டி ஆயுதம் பட்டாருன்னு திரும்பிடும். உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், அந்த பிரபாகரை போர் எடுக்கிறாங்களா? பேரை பற்றி இல்லை, ஐயோ மேதகு பிரபாகரன் ஐயோட பேர் எப்படிப்பட்ட பேரை வச்சு நீ என்ன வேலை பார்த்துட்டு திருப்பாரு? தவறு செய்கிற இடத்துல போய் தவறு செஞ்சுக்க, நல்லவனை ஒன்றும் செய்யாத, பப்ளிக்கை தொல்லை பண்ணாது. என்னோடய பாலிசி அது தான். நீ ஏதோ பண்ணி தொலைஞ்சு போங்க, ஆனால் பப்ளிக்கை தொல்லை பண்ணாது. சரிதானே? இப்போ என்கிட்ட நீ ஒரு கிளைண்ட் வர்றீங்கன்னா உங்ககிட்ட நான் கண்ணியத்தோடு நடந்துக்கணும். குறைந்தபட்சம் அறமாக நான் அதுதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காத. நீ என் கிளைண்ட்டு, உனக்கு நான் விசுவாசமாக இருக்கேன், உண்மையாக இருக்கிறேன், உங்கள்கிட்ட நான் மிஸ்பிஹேவியர் பண்ண மாட்டேன், உன் பணத்தை நான் வீணாக்கிற மாட்டேன், கேஸை ஜெயிச்சு கொடுப்பேன், தோற்றுனா கையில் கொடுத்துருவோம். இதானே தம்பி அறம்? இதானே அறம்? உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், இந்த இன்டர்வியூவில் ஏதோ ஒரு வார்த்தை நான் தவறாக பேச, தம்பி இதை பார்த்து போடுங்க தம்பி அப்படின்னா அதை நீ வெட்டிட்டு போட்டால் தானே அது அறம். இல்லை நான் அப்படியே தான் போடுவேன்னா அது அறம் இல்லை. அது இல்லை முறையற்ற ஏதோ ஒரு பேச வைக்கிறீங்க, நான் பேசிட்டேன், டென்ஷனில் பேசிட்டேன், தம்பி மொத்த வேண்டாம் தம்பினா வேண்டாம்னு சொல்லணும்ல. செய்கிற வேலைக்கு விசுவாசமாக இருங்க, உங்கள் ஓனருக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க, அதுதான் கரெக்டு, அதுதானே சரி. நான் என்ன வேணுமோ இன்றைக்கே பேசுவேன், நீங்கள் எனக்கெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் ஓனருக்கு தான் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். உனக்கு சம்பளம் தராருல மாதம் வேலைக்கு விசுவாசமாக இரு, நீ செய்கிற வேலைக்கு விசுவாசமாக இரு, அதுதான் கரெக்டு. அப்போ நீ போலீஸ்காரன்ல யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? பப்ளிக்கு விசுவாசமாக இருக்கணும், உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும், டிஜிபிக்கு விசுவாசமாக இருக்கணும், அது எல்லாத்தையும் வச்சுருக்க முதலமைச்சருக்கு விசுவாசமாக இருக்கணும். மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு சேட்டை பண்ணிட்டு சுற்றினா என்ன அர்த்தம்? ஓகேங்க சார். இப்போ இந்த மாதிரி கேஸ் வரும்போது அதிகப்படியாக இந்த மாதிரி கேஸில் மாற்ற யாருன்னு பார்த்தா பிசி, கான்ஸ்டபிள் போன்றவங்களாம் அதிகம் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது உண்மைங்களா? கோத்து வேணா விட்டுருப்பாங்க, யாரும் மாட்டலை.
பீலா ராஜேஷோட ஹஸ்பண்டு ராஜேஷ் யார்? ஆக்சுவலாக பீலா வெங்கடேசன் இறந்து போயிட்டாங்க, அவங்க அமரர் ஆகிட்டாங்க அம்மா. அவங்க ஹஸ்பண்ட் ராஜேஷ் டிஜிபி இல்லையா அவர் மாட்டலையா பாலியல் வழக்கில்? கூட இருந்த இப்போ லேடி போலீஸ் அப்யூஸ்மெண்ட் பண்ணலையா அவர்? சிவகாசி ஜெயலட்சுமி அவங்க டிஎஸ்பி இல்லையா அவர் மாட்டலையா பாலியல் வழக்கில்? ப்ளஸ் மனைவி சூசைட் வழக்கில் தண்டனை ஆகலையா? இப்போ திருநெல்வேலியில் என்னோட இருந்தே இல்லை படுத்தே இல்லை கூட 5 லட்சம்னு ஒரு ஆடியோ வெளியானுச்சா இல்லையா? ஒரு டிராஃபிக் எஸ்ஐ நடு ரோட்டில் சண்டை போட்டுக்கலையா? என்ன தம்பி சொல்கிறீங்க? எத்தனை இன்ஸ்பெக்டர் ஆடியோ லீக்கேஜ் இருக்குது தெரியுமா? எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது. ஆனால் அது இருக்கக்கூடாது தான் நம்ம சொல்கிறோம். அதுவும் அந்த ஒரே டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டதுலாம் ரொம்ப பெரிய அக்கிரமம், அட்டூழியம். உங்களை நம்பி எப்படி கூட பெட்டிஷன் கொடுக்குறது? இதுக்கு கூட ஒரு கண்ணியம் இருக்குங்க, காவல்துறைக்குன்னு மரியாதை இருக்குது. மக்கள் பயப்படுறாங்க உங்களை பார்த்தா. அந்த மரியாதைகளை மெயின்டைன் பண்ணணும்ல. எவ்வளோ உண்மையாக டிபார்ட்மெண்ட் உழைக்கிற போலீஸுக்கெல்லாம் இங்கே நல்ல மரியாதை இல்லை தம்பி. நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் எப்படி சார் அவங்களுக்கும் மரியாதை கிடைக்கும்? கிடைக்காது. உண்மைதான். இவ்வளோ லஞ்சம் வாங்குறான் அது வாங்குறான்னு படம் எடுக்கிறாங்க. ஒரு படத்து மேலே எதுக்கு ஒரு கேஸ் போடணும்ல? எங்கே நாங்கள் லஞ்சம் வாங்கலாம் எப்படி போட்டாலும் கேட்க மாட்றாங்களே. அவங்க திரும்ப கேட்பாங்களே சார், நாங்கள் உண்மையாக எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவங்கள்ட்ட பதில் என்ன இருக்கும்? அதுதான் சொல்கிறேன், அது கேட்கணும்ல. அது அட்மிட்டபுளாக இருக்கக்கூடாதுல்லன்னு சொல்ல வர. நீங்கள் அது எப்படி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா? அட்மிட்டபுளாக இருக்கிறது எப்படி ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். கண்ணியமிக்க காவல்துறை நம்ம நிறைய பேர் தெரியும், கண்ணியமிக்க துறையும் கூடாது. அதோடு தான் உங்கள்கிட்ட சட்டம் ஒழுங்குன்னு சொன்னாங்க. சட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியவர்கள் நீங்கள், ரெகுலேஷன் பண்ணுற நீங்கள் தப்பு பண்ணால் என்ன நியாயம்? தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.